ப்ரோ கபடி லீக் சீசன் 12 டீம்ஸ் எல்லாருமே தங்களோட புது ஜெர்சியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4 டீம்ஸ் ஜெர்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி ஜெர்சியை ரிலீஸ் பண்ண தமிழ் தலைவாசில் அதை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் வேற பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் அந்த அப்டேட்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் டபாங் டெல்லி கேசியோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அரைவ் ஆகிட்டாங்க. அந்த நியூஸ் சொல்லிடுறேன். அண்ட் குஜராத் ஜெயன்ஸ் ஒரு சூப்பரான கேப்டன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் டெய்லி அப்டேட்டை ஸ்கிப் பண்ணிட்டு கண்டென்ட் வீடியோ லைக் ஸ்வாட் அனலைசிஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு அதை மேக் பண்ணிட்டு இருந்தா இவங்க டெய்லி அப்டேட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அதனால டெய்லி அப்டேட்டும் இருக்கு, மேட்ச் வேறு வரப்போகுது. அதை பற்றி ரிவ்யூலாம் நம்ம போட போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே நாம் ஒரு விளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு. அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை. சரி, ஏசியா கப் 2025க்காக இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதையும் சொல்லிட்டே நான் போறேன். ஸோ இந்தியாவோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங். என்னடா சஞ்சு சாம்சன் பேரை கடைசியில் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வாட்டர் பாயா இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏசியா கப்பை பொறுத்த வரைக்கும். இல்லை பெஞ்சில் தான் தலைமை இருக்க போறாரு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணி ஒருத்தர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அவர் தான் அபிஷேக் சர்மா கூட ஓப்பனிங் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் அஜித் அகர்கரும் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஜெய்ஸ்வால் கில் இல்லாதப்போ தான் ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ சூட்சமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ப்பா, அவர் ஓப்பனிங் ஆடுவார், லெஃப்ட் ஹேண்டர் வேற. பட் ரைட் ஹேண்டர் ஆப்ஷனுக்கு சுப்மன் கில் ஆட வைப்போம், சஞ்சு சாம்சன் ஆட வைக்க மாட்டோங்கிறத தான் சொல்லியிருக்காரு. அப்போ விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜிதேஷ் சர்மா தான் இங்க பிரைமரி சாய்ஸ் விக்கெட் கீப்பர். அவருக்கு பேக்கப் தான் சஞ்சு சாம்சன். இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் திரும்பவும் எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்குவாட்ல ஜெய்ஸ்வால் பேரும் கிடையாது, மதிக்கவே இல்லை. ஏன் எடுக்கலன்னு கேட்டா வழக்கம் போல சொல்ற அதே பதில் தான். 15 பேர் மட்டும் தான் எடுக்க முடியலங்கிறாங்க. எனக்கு இந்த ஜெய்ஸ்வால் ஸ்ரேயஸ் ஐயரை விட அப்படி சுப்மன் கில் என்ன விதத்துல பெட்டர்? எஸ், அடிச்சிருக்காரு தான். பட் எனக்கு கம்பேர்ட் டு அவங்க 2 பேரும் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ. சிவம் துபே கூட ஃபார்ம் கிடையாது, அவரெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. இந்த ஸ்குவாடை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்களோட 11 எதுவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஜெர்சி ரிலீஸ் தான். ஸோ எல்லா டீமும் தங்களோட ஜெர்சியை வந்து சூப்பராக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் கடைசி 3 சீசனாக எந்த ஜெர்சியும் மாற்றவே இல்லை. அவங்க ஆல்ரெடி சீசன் 10, 11 வச்சிருந்த அதே ஜெர்சியை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ சும்மா ஒரு ஜெர்சி லான்ச் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே அவங்க பண்ணல. அண்ட் இப்போதைக்கு ரீசெண்டாக தெலுங்கு டைட்டன்ஸை வச்சு தான் ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட ஹோம் தான் விசாகப்பட்டினம். அங்கே அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற ஆட போறாங்க. ஸோ அதனால அவங்கள வச்சு போட்டோ ஷூட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தான் அவங்கள வச்சு போட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜெர்சியை பார்க்கும்போது அதான் அதே பழைய ஜெர்சி தான், பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் இல்லை. பெருசாக சேஞ்சஸே இல்லை, அதான் உண்மை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நாம. அண்ட் இது இல்லாமல் அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸும் அவங்களோட ஜெர்சியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெங்களூர் புல்ஸ் ஜெர்சிலையும் பிகேஎல் சீசன் 11 இருந்து அதே ஜெர்சி தான் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஜெர்சி கண்டிப்பாக புதுசாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. அண்ட் பெங்களூர் புல்ஸை வச்சுமே போட்டோ ஷூட் அப்படிங்கிறத ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸும் ரீசெண்டாக லீக் ஆகிருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது பெங்களூர் புல்ஸோட ஜெர்சியுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே தான் இருக்கு. சேம் ரெட் அண்ட் பிளாக் அப்படி தான் போயிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் இதே ஜெர்சியோட தான் எல்லா மேட்சஸும் ஆடுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டர்ன்ஸோட சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. ஸோ அதே சேம் ஜெர்சியை அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்க பெங்களூர் புல்ஸ். பட் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்காக புதுசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி பெருசாக எதுவுமே இந்த ஜெர்சியில் சேஞ்சஸ் கொண்டு வரல அவங்க. அடுத்ததாக டபாங் டெல்லி கேசி பற்றின அப்டேட். டபாங் டெல்லி கேசியோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸான அமீர் ஹுசைன் பஸ்டாமி அண்ட் ஃபசல் அட்ராச்சலி 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க டீம் கூட. இப்போதைக்கு பிராக்டிஸ்ல இருக்காங்க. ஆக்சுவலி ஃபசல் அட்ராச்சலி ரொம்ப நாளா இங்க தான் இருக்காரு. பட் இடையில அவர் வந்து ஊருக்கு போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிருக்காரு கேம்புக்கு. ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் வந்திருக்காரு. அண்ட் அவரோட இன்ட்ரோ, அவரோட அரைவலை வந்து செம்மையா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் அவரை வச்சுமே போட்டோ ஷூட் அப்படிங்கிறத இப்போதைக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ டபாங் டெல்லி கேசியும் போட்டோ ஷூட்டை முடிச்சிட்டாங்க ஃபார் பிகேஎல் சீசன் 12. அண்ட் அவங்களோட புது ஜெர்சி அப்படிங்கிறது லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பட் எனக்கு சீசன் 11 ஜெர்சி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சீசன் 11 12 மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சீசன் 11 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்க வச்ச மாதிரி இருக்கும், ஈகிளோட ரெக்க. அந்த ப்ளூ டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது பார்க்கவே செமையா இருந்துச்சு. இப்போ வந்திருக்கிற ஜெர்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ளூ டோனை மாத்திருக்காங்க.
லைட் எஃபெக்ட்ல இருந்தது எல்லாத்தையும் இப்போ டார்க்கா ரெட் எஃபெக்ட்ல மாத்திருக்காங்க. ஸோ ஃபுல் ரெட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜெர்சி எனக்கு அவ்வளவா பிடிக்கல, கொஞ்சம் வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கம்பேர் டு சீசன் 11 ஜெர்சி. ஏன்னா சீசன் 11 ஜெர்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீசன் 12 ஜெர்சி கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. இல்லை இதில் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அது என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் புதுசாக வந்திருக்கிற டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு 4 ஜெர்சி சொல்ல போறேன் இல்லையா, அதுல உங்களோட ஃபேவரட் ஜெர்சி எதுங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ். குஜராத் ஜெயண்ட்ஸ் தங்களோட கேப்டன் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு சத்தியமா கிடையாது. ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க அதே பிளேயர் முகமது ரெசா சடுலிச்சியன்னு அவருக்கு தான் கேப்டன்சி அப்படிங்கிறது போயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரான் டீமோட ஜூனியர் டீமை வழிநடத்தின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஈரான் டீமோட சீனியர் டீமுக்கும் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஃபியூச்சர்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீசனும் சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அஸ் எ டிஃபெண்டரா அண்ட் ஆல்ரவுண்டரா. அப்படி இருக்கிறப்போ இவரோட பெஸ்ட் சாய்ஸ் வேற எதுவாகவும் இருக்காதுங்கிறது தான் உண்மை. அதனால ஆட்டோமேட்டிக்கா தலைவர் முகமது ரெசா சடுலிச்சியனை தான் இப்போதைக்கு கேப்டன். அண்ட் வைஸ் கேப்டன் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணல, தேவைப்படாது. பிகாஸ் இன்ஜுரியே ஆகாம ஃபுல் சீசனும் இவரால் ஆட முடியும். சப்போஸ் இன்ஜுரி ஆனாரு அப்படின்னா அதுக்கப்புறமா கேப்டன் மேபி மாத்திக்கலாம். பட் செம்ம ஃபிட்டான பிளேயருங்க, அதனால பெருசா இன்ஜுரிலாம் ஆயிட மாட்டாரு. கண்டினியூஸா ஆடி முடிச்சிருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடவே குஜராத் ஜெயண்ட்ஸ் பிரஸ் ரிலீஸ் வச்சு தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க. அதானி குரூப் தான் இவங்களோட ஓனர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அதானி ஏசிசி அப்படிங்கிற அந்த லோகோவை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஜெர்சியில். அண்ட் ஜெர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இருக்கிற அதே கலர் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் இந்த முறை நம்ம லோக்கல் அடிப்போம்ல கிரிக்கெட் ஜெர்சி, அதே மாதிரி அதாவது கிரிக்கெட்டில் திருவிழாவுக்கு அடிப்போம்ல ஒரு குட்டி பேட்டர்ன், அதாவது ஃபுல்லாக ஒரு கலர் இருக்கும், ஒரே ஒரு ஃபிளாஷ் பேட்டர்ன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இது நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்டர்ன் போட்டு ஒரு மாதிரி இல்லை. இந்த ஜெர்சி கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் ஒயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பிளேயர்ஸோட ஷார்ட்ஸ் வந்து ஒயிட்ல தான் இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் கூடவே போட்டோ ஷூட்லயே தெரிஞ்சிருச்சு அது ஒயிட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே ஃபுல்லா ஆரஞ்சு, கீழே ஃபுல்லா ஒயிட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. நல்லா தான் இருக்கு இந்த ஜெர்சி. அண்ட் தமிழ் தலைவாஸ் ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ் தங்களோட ப்ளூ கோல்டு ஜெர்சியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஜெர்சியை வச்சு இப்போதைக்கு போட்டோ ஷூட்டை பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த போட்டோ ஷூட்டுக்கான வீடியோஸ் நம்ம எமோன்ஸோட சேனலில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஷூட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நிறைய பிளேயர்ஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அலிரேசாவை தவிர மற்றவங்க எல்லாருமே இங்கே அரைவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அலிரேசா இந்த வீக்குள்ளே வந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போதைக்கு இருக்கிற ரிப்போர்ட்டு, பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்க போகிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.